எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பழங்கால இலக்கண நூலும் ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டர் மொழியும் சந்திக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான புள்ளி. ஆமாங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஒரு தமிழ் நூலுக்கு பைத்தான் மூலியமா எப்படி புத்துயிர் கொடுக்கப்படுதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு கேள்விதான் நம்ம முழு பார்வைக்கும் மையம். அதாவது, ஒரு 2000 வருஷம் பழைய இலக்கண புத்தகத்தால ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டருக்கு ஒரு விளையாட்டை கத்துக் கொடுக்க முடியுமா? இதற்கான பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே ஆச்சரியமா இருக்க போகுது. இங்க நாம 2 உலகங்களை ஒப்பிட்டு பார்க்கறோம். ஒரு பக்கம் நம்ம தமிழ் மொழியோட அஸ்திவாரமான தொல்காப்பியம், இன்னொரு பக்கம் இன்னைக்கு நாம பயன்படுத்துற பல செயலிகளை உருவாக்குற பைத்தான். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் தோணுது இல்லையா? ஆனா அந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி ரெண்டுக்குமே ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அதுதான் துல்லியமான தர்க்க ரீதியான கட்டமைப்பு. சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம முதல்ல தொல்காப்பியத்துக்கிட்ட போவோம். நம்ம மொழிக்கு அது வகுத்து கொடுத்த ஒரு பழங்கால வரைபடமான மெய்மெய்யக்க விதிகளை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். மெய்மயக்கம் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தமிழ் வார்த்தையில எந்த மெய்யெழுத்துக்கு பிறகு எந்த மெய்யெழுத்து வரலாம், எது வரக்கூடாதுன்னு சொல்ற ரொம்ப துல்லியமான இலக்கண விதிகள் தான் இந்த மெய்மயக்கம். இத ஆங்கிலத்துல கான்சனன்ட் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். தொல்காப்பியங்கிறது சும்மா ஒரு பரிந்துரைகள் இருக்கிற புத்தகம் கிடையாதுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம் மாதிரி. இப்போ 123 எடுத்துப்போம். அது என்ன சொல்லுதுன்னா, ட்ர அல்லது ர என்ற மெய் எழுத்து வந்தா அதைத் தொடர்ந்து க, ச அல்லது ப மட்டும்தான் வர முடியும்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. இது ஒரு இஃப் தென் கண்டிஷன் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த துல்லியம் தான் இந்த முழு ப்ராஜெக்டுக்கும் அடிப்படை. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த பழங்கால விதிகளை ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள கொண்டு வரணும்னா நமக்கு நவீன கருவிகள் தேவைதானே? அங்கதான் பைத்தன் நமக்கு உதவுது. இந்த விளையாட்டை உருவாக்குறதுக்கான பைத்தன் கருவிகள் என்னென்னு பார்க்கலாம். பைத்தான்ல டிக்ஷனரின்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதை நீங்க ஒரு நிஜமான அகராதி மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு கீ, அதாவது ஒரு திறவுச்சொல்ல கொடுத்து தேடுனீங்கன்னா அதுக்கான வேல்யூ, அதாவது அதோட மதிப்பு நமக்கு கிடைக்கும். நம்ம இலக்கண விதிகளை சேமிச்சு வைக்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான வழி. இப்ப பாருங்க, இதுதான் இந்த மேஜிக் நடக்கிற இடம். சில ஸ்லைடுகளுக்கு முன்னாடி நாம தொல்காப்பிய விதியை பார்த்தோம் இல்லையா? டூக்கு பிறகு க, ச, ப வரும்னு. அதோ இங்க பாருங்க, அந்த விதி அப்படியே ஒரு பைத்தான் கோடா மாறியிருக்கு. இங்க டூங்கிறது கீ, அதை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்களான க, ச, பங்கிறது ஒரு வேல்யூவா சேமிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? சரி, அந்த டிக்ஷனரிக்குள்ள இருக்கிற மதிப்புகளை, அதாவது கா, சா, பா மாதிரி எழுத்துக்களோட தொகுப்பு சேமிக்க பைத்தான் லிஸ்ட் அப்படின்னு ஒரு அமைப்பை பயன்படுத்துது. இது நம்ம கோடுக்கான ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் வரிசையா கரெக்டா வச்சிருக்கோம். இந்த கோடு தான் இந்த அமைப்பை இன்னும் பவர்ஃபுல் ஆக்குது. இப்ப பாருங்க, 123 லாக்கு பிறகு க, ச, ப வரும்னு சொல்லுது. ஆனா 124 அதே லாக்கு பிறகு ய, வ எழுத்துக்களும் சேரலாம்னு விதிய இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துது. இந்த கோடும் அதே வேலையை தான் செய்யுது. ஏற்கனவே இருக்கிற விதி பட்டியல்ல இந்த புது விதிகளையும் சேர்த்துக்க சொல்லுது. தொல்காப்பியத்தோட தர்க்கம் இங்க அப்படியே கோடா உயிர் வாழுது. சரி, இப்போ நம்ம கிட்ட தொல்காப்பி விதிகள் இருக்கு, அத பைத்தான் கோடாவும் மாத்தியாச்சு. இப்ப இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து எப்படி நம்ம பழங்கால இலக்கணத்துக்கு புத்துயிர் ஊட்டுதுன்னு பார்க்கலாமா? இந்த விளையாட்டோட லாஜிக் ரொம்பவே எளிமையானது. முதல்ல கம்ப்யூட்டர் தானா ஒரு மெய் எழுத்தை தேர்ந்தெடுக்கும். அதுக்கப்புறம் சில சமயம் அது கூட ஒரு சரியான ஜோடியையும் சில சமயம் ஒரு தப்பான ஜோடியையும் உருவாக்கும். அந்த ஜோடியை உங்ககிட்ட கேள்வியா கேட்கும். நீங்க சரி அல்லது தவறுன்னு பதில் சொல்லணும். உங்க பதில நாம முன்னாடி பார்த்த விதிகள் கூட ஒப்பிட்டு பார்த்து உங்க மதிப்பெண் அப்டேட் ஆகும். உதாரணத்துக்கு, விளையாட்டு உங்ககிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். நான் ச, இது மெய்மயக்க விதிப்படி சரியானதா? இப்போ நீங்க உங்க இலக்கண அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். 126 படி ந என்ற எழுத்தை தொடர்ந்து ச வரலாம். அப்போ இது சரியான ஜோடிதான். நீங்க சரின்னு பதில் சொன்னா உங்க ஸ்கோர் ஏறும். இப்படிதான் விளையாட்டு உங்க அறிவை சோதிக்குது. நீங்க இதே மாதிரி சரியா பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா விளையாட்டோட கடைசியில இப்படி ஒரு முழுமையான மதிப்பெண்ணை வாங்கலாம். 100%. இலக்கணம் கத்துக்கிறது எவ்வளவு ஒரு திருப்தியான ஜாலியான அனுபவமா மாறுதுன்னு பாருங்க. சரி, இது வெறும் ஒரு விளையாட்டு மட்டும் இல்ல. இந்த திட்டத்தோட முக்கியத்துவம் இதை விட ரொம்ப பெரியது. இது நம்ம பழந்தமிழ் அறிவுக்கான ஒரு புதிய பயணத்தோட தொடக்கம்.
ஏன்னா இந்த மாதிரியான திட்டங்கள் நம்ம கலாச்சார பாரம்பரியத்தை ஒரு புது உயிரோட்டமான வடிவத்துல பாதுகாக்குது. ரொம்ப கடினமா நினைக்கிற கல்வி அறிவை கூட எல்லாருக்கும் புரியுற மாதிரி சுவாரஸ்யமா மாத்துது. இது மட்டும் இல்லாம இதே மாதிரி மத்த டிஜிட்டல் திட்டங்களுக்கு இது ஒரு நல்ல முன்மாதிரியாவும் இருக்கு. மிக முக்கியமா கோட்ங்கிறது எப்படி நம்மளோட கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்க முடியும்னு இது ரொம்ப அழகா நிரூபிக்குது. இந்த திட்டத்தோட தாக்கம் உடனடியா தெரிஞ்சுது. ஒரு மாணவர் ரொம்ப ஆர்வமா, ஐயா, இத ஒரு இன்டர்நெட் ஆப்பா மாத்துற முறைய தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கார். இது கத்துக்க தூண்டுறது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து புதுசா ஏதாவது செய்யணும்ன்ற ஆர்வத்தையும் உருவாக்குது. அப்போ இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. கோட் பயன்படுத்தி இன்னும் வேற எந்த பழங்கால அறிவையெல்லாம் நம்மால மீட்டெடுத்து அதுக்கு புத்துயிர் கொடுக்க முடியும்? அது சங்க இலக்கியமா இருக்கலாம், சித்த மருத்துவ குறிப்புகளா இருக்கலாம், இல்ல பழங்கால கல்வெட்டுகளா கூட இருக்கலாம். சாத்தியங்கள் எண்ணிலடங்காதவை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?